மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 18ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். நேற்றைய தினத்திலே அவர் நமக்கு கன்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறவர் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே அவர் நமக்கு இரட்சகராயிருக்கிறார். மன்னாவின் தலைப்பு கர்த்தர் நம் இரட்சகராய் இருக்கிறார். அவர் இரட்சகர். இயேசு என்ற பெயருக்கு நம் பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாயிருக்கிறது. ஆம், அவர் நம்மை இரட்சிக்கிறவராயிருக்கிறார். பாவத்தினின்று, சாபத்தினின்று, வியாதியினின்று, சோதனை கண்ணீனின்று நம்மை இரட்சிக்கிறவராய், நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய் அவர் என்றும் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வாழ்வு அடைகிறார்கள். அவர்கள் பலன் கொள்ளுகிறார்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நிலையிலே காணப்பட்டவர்கள் அவரால், அவருடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய பிரதான ரட்சிப்பை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆம், ரட்சிப்பு அவரிடத்தில் தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் கூட அவரால் அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நமக்கு ரட்சிப்பை அருளக்கூடிய, ரட்சிப்பை தர வல்லவராயிருக்கிற அவரிடத்திலே நாம் வரும்போது நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ரட்சிக்கிறவராயிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற விண்ணமாக நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவருடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் அதற்காக பிரயாசப்படக்கூடியவர்களாயிருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பை நாம் முடிவு பரியந்தும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் சிற்சில அற்பமான காரியங்களுக்காக வழிவிலகி அந்த ரட்சிப்பை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய இரட்சகர் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே, பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்த கொடுத்தார். அப்படி இரத்தம் சிந்தி நம்மை மீட்கும்படியாய் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்திலே நாம் வரும்போது அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்கு உரிய ரட்சிப்பை தருகிறார். எனவே எனக்கு கேட்கிற அருமையான தேவச்சனம், வேதம் சொல்லுகிறது அல்லவா, உடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் என்று சொல்லி அவருடைய மகனாக மகளாக
மாறும்போது நாம் அவரால் நடத்தப்படுகிறோம், அவரால் காக்கப்படுகிறோம், அவரால் அவருடைய ஆளுகை நமக்கு காணப்படுகிறது. எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ரட்சிப்பை அருள வல்லமை உள்ளவர். நாம் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவரும் நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனுஷராக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்று சொல்லி நாம் எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வார்த்தைகளிலே வாசிக்கிறோம். நாம் குணப்பட வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை போல மனிதனாக அவதரித்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்த கொடுத்தவர். அவரை பற்றிக்கொள்வோம், அவரை அண்டிக் கொள்வோம். அவரையே நாம் எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் நாம் கண்முன்னை நிறுத்தி வைப்போம். ரட்சணியத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறவரே, பாவங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை தந்து எங்களை பாதுகாக்கிறவரே, நாளும் எங்களை நடத்த எங்களுக்கு பொதுவாய் இருக்கிறவரே, நாங்கள் உண்மையிலே நாங்கள் முழு நம்பிக்கை வைத்து ஏற்றுக் கொண்டவர்களாய் உண்மையில் எழுப்புகின்ற கட்டணமாக நாங்கள் இன்றும் அசையாமலும் தளராமலும் காணப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.